ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாரும் படிக்கிறோம். ஆனால் டாப்பர்ஸ் இதில் ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவாங்க பசங்களா. பிகாஸ் கிளாஸ் 12 எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுற அந்த பொசிஷன், கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் வேறு எந்த யூனிட்டுமே தர முடியாது. அண்ட் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை நீங்கள் ரொம்ப கிளியராக ஒரு டிஸ்டிங்க்ட் விஷனில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இருக்க யூனிட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூனிட்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லித்தர போகிறேன். செஷனோட எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, ஒரு ஹை ஸ்கோரிங் பீப்புள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹை ஸ்கோரிங் பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த 5 விஷயத்தை தான் பசங்களா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, என்னென்ன மேம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? சிமெட்ரி, மாஸ்ட்ரி, ஓவர் சிமெட்ரி, அதுக்கப்புறம் தே நோ த டிஃப்ரென்ஸ். என்ன மேம் எனக்கு புரியலையே, இப்போ புரிய வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்ட்ரி ஓவர் சிமெட்ரி. பிகாஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய கூலம்ஸ் லா வச்சுட்டு அந்த மாதிரி டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இதுவே ஒரு டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தா காஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அது வந்து டிரைவ் பண்ணிட முடியும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் Gaussian law. ஓகேவா? ஸோ Gaussian law போகிறப்ப இன்னும் உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் அண்ட் கான்செப்ட் கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் Gaussian law போகிறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன விதமான Gaussian சர்ஃபேஸ் வரையணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் Gaussian சர்ஃபேஸை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டா ஏசிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டாங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ Gaussian சர்ஃபேஸ்க்கு என்ன வரையணும்னு தெரிஞ்சிருச்சு, Gaussian சர்ஃபேஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியுது அப்படின்னா ஒரு கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துட முடியும். அதனால சூஸிங் Gaussian சர்ஃபேஸ் அண்ட் Gaussian law இஸ் அ பெஸ்ட் அப்ரோச். ஏன்னா Gaussian சர்ஃபேஸ் வரைகிறப்பவே யூ பீப்புள் கேன் ஏபிள் டு லேர்ன் இது எது ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸு, எது வந்து நம்மளுக்கு என்னென்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வெளியே போகுதா உள்ளே வருதா, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அதுக்குள்ளார கலெக்ட் பண்ணிடுவோம். இட் இஸ் அ கலெக்டிவ் திங். ஃபஸ்ட்டு ஒரு 60 பக்கம் என்ன படித்தோமோ நம்ம அந்த யூனிட்டில் அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ண மாதிரி தான் நம்மளோட Gaussian சர்ஃபேஸ். ஸோ Gaussian எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் உங்களால் இறங்கி you people can score in the boards. நெக்ஸ்ட் என்ன வந்து ஹை ஸ்கோரிங் பீப்புள் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க டிஃப்ரென்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க பசங்களா. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிற யூனிட்ஸில் என்னென்னலாம் குவான்டிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பியூராக தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார் எல்லாத்தையுமே தனியாக எழுதி வச்சுருப்பாங்க. பொட்டென்ஷியல் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு டேர்மோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பேராமீட்டரோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கூட ஃபார்முலாஸையும் சேர்த்து எழுதுவாங்க. அப்போ ஃபார்முலா சேர்த்து எழுதுறப்ப அவங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் கொஸ்டின் வருதுன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும், எங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், எந்த இடத்துல மைனஸ் போடுவோம், எந்த இடத்துல மைனஸ் போடக்கூடாது, எந்தெந்த பேராமீட்டருக்கு டைரக்ஷன் முக்கியம், எங்கே டைரக்ஷன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா 2 வெக்டரை டாட் பண்ணால் தான் ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். அப்போ அதுக்கேத்தாப்புல ஃபார்முலாஸ் என்னென்ன, ஒர்க் இருக்கா, எனர்ஜி இருக்கா, டார்க் இருக்கா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தே நோ த டிஃப்ரென்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட கிளாஸ் 12 வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டடாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது பசங்களா நம்ம தளபதி அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச். தளபதி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு ஆன்லைனுக்கான பேட்ச். நீங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் யாரெல்லாம் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இல்லையோ அவங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கான ஒரு பேட்ச். ஓகே, ஸோ தளபதி பேட்ச் நீங்கள் ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் உட்காந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எங்கள் கூட ஆன்லைனில் சேர்ந்து படிப்பீங்க. அதுவே இல்லை மேம் நான் திருச்சி திருநெல்வேலி லொக்காலிட்டி தான், ஐ கேன் ட்ராவல், நான் வந்து படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குது தளபதி ப்ரோ பேட்ச் பசங்களா. இது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்க நம்ம ஜைலம் ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஈவினிங் ஆஃப்டர் யுவர் ஸ்கூல் இஸ் ஓவர் நீங்கள் வந்து உட்காந்து இங்கே படிப்பீங்க.
ஓகேவா? உங்கள் போர்ட்ஸுக்கும் உங்களோட நீட்டுக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சது இல்லையா? அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்லேயும் 2 ப்ரோக்ராம் இருக்குது பசங்களா. ஒன்று நம்மளோட பியூர் ஆஃப்லைன் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம். செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பவர் பேக்டான ஒரு பேட்ச் பசங்களா, மாரா பேட்ச் அப்படிங்கிறது. இது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். சின்ஸ் இதுக்கு வந்து ஆஃப்லைன் அப்படிங்கிறனால ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆன்லைனில் நான் வந்து ரிப்பீட்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குது நம்மளோட வெற்றி பேட்ச் பசங்களா. வெற்றி பேட்ச்லேயுமே இந்த டைம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட pattern, way of questions asking in NEET has been changed இல்லையா? அப்போ இன்னுமே வந்து ஹை கான்சன்ட்ரேஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் சீட்ஸ் அதுலேயே கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கோம். அதனால இஃப் யூ நீட் டு பி என்ன சொல்கிறது, ஒரு பவர் பேக்டான ஒரு கோர்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வெற்றி அண்ட் மாராஸ் கோனா பி த பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் எப்படி பர்ஃபெக்ட் சாய்ஸோ அதே மாதிரி நம்ம சைலமில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே இட் இஸ் மோர் லைக் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம். இப்போ நீங்கள் இப்போ கிளாஸ் 11th படிக்கிற மேம், நான் இப்போ இருந்தே ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ப்ரோ பேட்ச் இருக்குது. ஓகேவா? ஆஃப்லைனில் நீங்கள் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்க சென்டர்ஸில் யூ பீப்புள் கேன் கம் அண்ட் ஸ்டடி. ஸோ அந்த ஊரில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இட் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்ன டவுட்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் பசங்களா. உங்களோட டவுட்ஸ் தீர்ற வரைக்கும் கேட்கலாம். ரைட்? எஸ். ஸோ பீயிங் லைக் அ டாப்பர் அண்ட் ப்ரிப்பேரிங் லைக் அ டாப்பரில் அடுத்தது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே நெவர் மெமரைஸ் பசங்களா, தே வில் டிரைவ். டிரைவேஷன் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கை மட்டும் டிரைவ் பண்ணுறது கிடையாது. டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹோல் யூனிட்டை டிரைவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கையுமே லிங்க் பண்ணி படிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் படித்தோம். பாயிண்ட் சார்ஜஸோட கேரக்டர்ஸ் என்னென்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், நம்ம வந்து டைபோல் பற்றி படித்தோம். அதே டைபோல் என்னென்ன ஆக்சிஸில் இருந்தால் எப்படி இருக்கும்னு படித்தோம். அதே டைபோலை எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறப்ப அது சுற்றுது, அப்படி அதுக்கு பேர் டார்க் அப்படின்னு படித்தோம். அந்த டைபோலை சுற்றுறப்ப அதுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி நிறையா சார்ஜஸ் வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காசியன் சர்ஃபேஸில் படிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி என்டையர் டாப்பிக்கையுமே என்டையர் யூனிட்டையுமே அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. இதிலிருந்து இது. அப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ வந்து ஒரு யூனிட்ல உங்களால கிரியேட் பண்ண முடியுது. ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை உங்களால டிரைவ் பண்ண முடியுது அப்படின்னா then electrostatics is going to be an easy, super duper easy chapter. ஓகே, வேற என்ன மேம் பண்ணுவாங்க அப்படின்னா they always think like an examiner. இது எப்படி மேம் எக்ஸாமினர் மாதிரி திங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வெரி சிம்பிள். அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறாங்களா, நம்ம பேப்பர் சைன் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம டீச்சர்ஸ் எவாலுவேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் பசங்களா. ஒரு நாளைக்குள்ளார இத்தனாயிரம் பேப்பர்ஸ் பண்ணணும், இவ்வளோ 100 பேப்பர்ஸ் பண்ணணும், ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை பேப்பர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அப்போ கச்சன்னு நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் பேப்பருக்கு அவங்க ஒதுக்குன டைமை விட அதிகமாக போச்சு அப்படின்னா அவங்க அதுலேயே கொஞ்சம் இரிட்டேஷன் ஆவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் சைன் பண்ணுறப்ப அவங்கள ரொம்ப காமான சுச்சுவேஷனில் அவங்க எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க டயக்ராமை ரொம்பவே அழகாக வந்து வரைவாங்க. அந்த டயக்ராமில் அவங்க ஆரோ மார்க்ஸ்லேருந்து வேரியபிள்ஸில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கிளியராக வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க பசங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்குமா, டிஸ்கண்டினியூஸாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பெட்டரான ஒரு டயக்ராம் வடிவத்தில் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்விஜிலேட்டருக்கு கண்ணில் படக்கூடிய ஒரு விஷயம். அது அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ தியரிட்டிக்கலில் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடியும் இருந்தாலுமே they can understand. Okay, so for better marks you have to draw a better diagram. Done. அடுத்தது எக்ஸாமினர் எப்படி வந்து क्वेश्चन பேப்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா we people know, ரைட், we people know better. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி எடுப்பாங்க, எப்படி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹாவ் டு போர்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல, क्वेश्चन பேப்பர் செட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் யூ பீப்புள் ஹாவ் டு திங்க். அப்போ
ஸ்கேலார் வெக்டார் தெரிஞ்சிருச்சு, எதுக்கெல்லாம் டைரக்ஷன் இருக்கும், எதுக்கெல்லாம் டைரக்ஷன் இருக்காது, எதுக்கெல்லாம் கிராஃப் இருக்கலாம், எதுக்கெல்லாம் கிராஃப் இருக்கக்கூடாது, எதெல்லாம் டெரிவேஷனுக்கு கீழே வருது, எதெல்லாம் டெரிவேஷன்ல இல்லை, எதெல்லாம் சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிளர்ஸ்ல அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் என்னென்ன மாடல்ஸ் இருந்தது அப்படின்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப யூ பீப்புள் கேன் கம் டு அ ஸ்ட்ரக்சர். அப்ப இதுக்கு ஹை வெயிட்டேஜ், இதுக்கு லோ வெயிட்டேஜ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இதை படிக்கணும். அப்ப யூ பீப்புள் கேன் ஃபீல் த என்டையர் யூனிட். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் இல்லை பசங்களா, எல்லா யூனிட்டுமே உங்க கையில தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை லைட்டா மாத்தி பாருங்க. யூ பீப்புள் கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ், ரைட்? இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷனை உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? செஷனை லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே சேஞ்ச் யுவர் அப்ரோச் ஓவர் த யூனிட். ஓகேவா? யூனிட் அப்ரோச் பண்ற விதத்தை மாத்திக்கங்க. ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.